பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த மாணவி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழில் 93 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். பீகாரைச் சேர்ந்த தம்பதி தனஞ்சய திவாரி, ரீனா தேவி. இவர்கள் கடந்த 2019ஆம் ஆண்டு குடும்பத்துடன் சென்னை பல்லாவரம் பகுதிக்கு வேலை செய்வதற்காக வந்தனர். தனஞ்சய திவாரி அதே பகுதியில் வெல்டிங் வேலை செய்து வருகிறார். அவரது மனைவி தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவர்களது இரண்டாவது மகள் ஜியா குமாரி சிறு வயதில் இருந்தே பல்லாவரம் கவுல் பஜார் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் படித்து வந்தார். தற்போது 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளிவந்துள்ள நிலையில் ஜியா குமாரி 467 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். இதில் குறிப்பாக தமிழ் பாடத்தில் 93 மதிப்பெண்களை பெற்றுள்ளார். இது குறித்து மாணவி பேசிய பொழுது, தமிழ்ல நான் 93 எடுத்துக்கிறேன், டோட்டல் 467. இதற்கு எல்லாம் காரணம் சின்ன பிரைமரி ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ்ல இருந்து ஹை ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாரும் இதுக்கு காரணம். நான் தமிழ் மிஸ்ல இருந்து என்னுடைய ஒரு மிஸ் ஃபுல்லா இதுக்குதான் காரணம். அதுக்கப்புறம் என் சொசைட்டிஸ்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. சொசைட்டிஸ், சிப்ளிங்ஸ் எல்லாரும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க தமிழ்ல மார்க் எடுக்கிறதுக்காக. அவங்களும் ரொம்ப சொல்லி கொடுத்தாங்க. பக்கத்து வீட்டு ஆண்டி கூட ரொம்ப சொல்லி கொடுத்தாங்க எனக்கு மார்க் எடுக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் டீச்சர்ஸ்லாம் ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வச்சாங்க. அவங்க காலையிலயும் வச்சாங்க, மதியம் வச்சாங்க. அவங்க அதுக்காக தான் நான் எடுத்தேன். தமிழ்ல அதிகமா ஆர்வம் இருக்குதுன்னா எனக்கு அந்த சப்ஜெக்ட் பிடிக்கும். பிகாஸ் அந்த சப்ஜெக்ட் எனக்கு எப்பவும் தெரியாது. அது ரொம்ப நியூவா இருந்தது எனக்காக. ஸோ நியூ ரொம்ப சேலஞ்சிங் இருந்தது. ஸோ அந்த சப்ஜெக்ட்ல ஆர்வம் அதிகமா வந்தது. பிகாஸ் அது ரொம்ப சேலஞ்சிங் இருக்குது. அதுல அதிகமா மார்க் எடுத்தேன்னா எனக்கு தான் அது ட்விஸ்டா இருக்கும், ஸ்டிக்கா இருந்தது. அது அடுத்தது நான் பயோமேத்ஸ் குரூப் எடுத்துட்டு நீட் எக்ஸாம் எடுத்துட்டு நான் டாக்டர் ஆகுறதுக்கு தான் எனக்கு கோல் இப்போதைக்கு. ஆக்சுவலி டீச்சர்ஸ் ஃபர்ஸ்ட். அது என் சின்ன ஸ்கூல் பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் 10th ஸ்கூல் டீச்சர்ஸ் வரைக்கும் ரொம்ப தேங்க்யூ அவங்களுக்கு. பீகாரைச் சேர்ந்த மாணவி தமிழகத்தில் தமிழ் மொழியில் அதிக மதிப்பெண் பெற்றதை அறிந்த பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சால்வை அணிவித்து கேக் வெட்டி பாராட்டி வருகின்றனர்.